ஆமா ஜெசிகா, மண்டே ஸ்கூல் வச்சுட்டு புக்ஸ் எதுவுமே எடுத்து ரெடி பண்ணாமலே இருக்கு. என்ன விஷயம்? நான் மண்டே ஸ்கூலுக்கே போல. என்னது ஸ்கூலுக்கு போலியா? சாட்டர்டேவும் ஸ்கூலுக்கு போல, மண்டேவும் போலியா நீ? எனக்கு மண்டே ஸ்கூலுக்கு போக பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா? இது மட்டும் மம்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டப்பா. அதெல்லாம் நீங்க மம்மி கிட்ட சொல்லிடாதீங்க. என்னது சொல்லக்கூடாது அம்மா கிட்ட? ஐயோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, நீ எதனா பண்ணிட்டு போ. என்ன மம்மி கிட்ட தெரியக்கூடாது? அது ஒண்ணும் இல்லை மம்மி, சும்மா நாங்க பேசிட்டு இருந்தோம். அம்மா கிட்ட பார்த்துக்கன்னு சொன்னாங்க, அம்மா வந்துட்டாங்க. சொல்லு தாத்தா பாய். என்ன தங்கம், மண்டே ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? மண்டே மேக்ஸ் எக்ஸாம் மம்மி. மேக்ஸ் எக்ஸாம் தான் படிக்கணும். மேக்ஸ் மண்டே எனக்கு படிச்ச புரியவே மாட்டேங்குது மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. அதனால தான் நீ சாட்டர்டே ஸ்கூலுக்கு போறியா? ஆமா மம்மி. ஓ, அப்போ வந்து பயமா இருந்தா சாட்டர்டே ஸ்கூல் லீவு, மண்டே லீவு. அப்போ திருப்பி மேக்ஸே வாழ்க்கையில வராதா? இப்பதான் நீ வந்து 4th படிக்கிற, இன்னும் +2 வரைக்கும் படிக்கணும், அதுக்கு மேல வந்து காலேஜ் இருக்கு. இப்போ பயமா இருக்குன்றதுனால போகாம இருந்தா இந்த பிரச்சனை சரியாயிடுமா? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும்ல. என்ன மம்மி தீர்வு? எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. எப்பவுமே உனக்கு ஒரு விஷயத்த நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு விஷயத்த பார்த்து எப்பவுமே நம்ம பயந்து ஓடக்கூடாது. அந்த விஷயத்த பார்த்தோன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான திராணி நமக்கு இருக்கணும், சரியா? உலகத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று அதை நம்ம தான் சால்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடணும்னா பிரச்சனையே வராமல் போயிடுமா? அப்படிலாம் இல்லைல்ல, பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கும் லைஃப்ல. ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம். அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பயம்தான். ஓகே, இப்போ இந்த பயத்துக்கான தீர்வை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? மம்மி வந்துட்டாங்க, மம்மி வசனத்தை இப்போ சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சனா உண்மையான வசனத்தை தான் சொல்லி தருவேன். ஏன்னா அதில் தான் நம்ம ஏசப்பா நமக்கு தீர்வை வைத்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஒரு மம்மி உனக்கு ஒரு வசனம் சொல்லி தரப்போறேன். இந்த வசனத்தை நீ கேட்டு ஒழுங்கா இந்த வசனத்தை ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சு 100 முறை இதை வாயினால அறிக்கை பண்ணு. இந்த வசனத்தை நீ அறிக்கை பண்ணும் பொழுது உனக்குள்ள இருக்க பயத்தை ஏசப்பா எடுத்து போட்டுருவார், சரியா?